ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் uxx + uyy = 0. நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தால் ஏ, இதில் ஒய்எக்ஸ்னு வந்தால் பி, ஒய் ஸ்கொயர்னு வந்தால் சி. சரியா? இப்போ இதில் என்ன இருக்குது, இது எக்ஸ்எக்ஸ்னா என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு, ஒய்ஒய்னா ஒய் ஸ்கொயர்டு. சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது ஏ, அப்போ இது வந்து ஏ. இப்போ ஏ = என்ன வேல்யூ, ஏ கிட்ட என்ன இருக்குது 1, இப்போ ஏ வந்து 1. ஒய் ஸ்கொயர்டுனா என்னது, ஒய் ஸ்கொயர்னா சி, அப்போ வந்து சி கிட்ட என்ன இருக்குது வேல்யூ 1, ஸோ 1. பிக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அப்போ பி = 0. இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள், பி ஸ்கொயர்ட் - 4ac அப்ளை பண்ணுங்கள். பி ஸ்கொயர்ட் - 4ac = பியோட வேல்யூ என்னது 0² - 4, ஏவோட வேல்யூ வந்து 1, சியோட வேல்யூ வந்து 1. இப்போ என்ன வரும் -4. -4 வந்து 0 தான் -4ஓட சின்னது. அப்போ என்ன வரும், இது வந்து இது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இது வந்து என்னது, த கிவன் PDE இஸ் எலிப்டிக்கல் ஈக்குவேஷன், பார்சியல் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். PDE அதை ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து PDE இஸ் எலிப்டிக்கல் ஈக்குவேஷன். அவ்வளோதான். அதுக்கடுத்த ரெண்டாவது சம் பாருங்கள், f(x(x) + 2f(xy) + f(y). இது என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டுனா என்னது ஏ, அப்போ ஏ வந்து 1. ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸ்ஒய்னாலும் சரி ஒய்எக்ஸ்னாலும் சரி அது வந்து பி, அப்போ வந்து பி வந்து 2. அடுத்து வந்து என்னது டபுள் ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர்டுனா சி, அப்போ சி வந்து இங்கே ஒன்றுமே இல்லையா, அப்போ 1. சரியா? அப்போ என்ன எழுதும், ஏ 1 பி 2 சி 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். b² - 4ac = b² இருக்கிற இடத்துல 2² - 4, அப்புறம் ஏக்கு வந்து 1, சிக்கு வந்து 1, அப்போ 4 - 4, அப்போ 0. இப்போ இது வந்து எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த இருக்குது பேராபோலிக். ஸோ வந்து இது என்ன எழுதணும், பேராபோலிக். த கிவன் PDE இஸ் பேராபோலிக்.